ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வாத மன்னா தேவ வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபையிலே இன்றைக்கும் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தை கிருபையும் சத்தியமும் நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அந்த வார்த்தை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார், சுகமாக்குவார், அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய, விடுவிக்க, சுகமாக்க, ஆசீர்வதிக்க, உங்கள் குடும்பத்தை நன்மையினால் நிரப்ப, இதுவரை காத்திருந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் வழி திறப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தையை பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல் இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு எந்த காரியத்தின் மேல் இருக்கிறது? நம்முடைய சுயம், நம்முடைய மாம்சம், நம்முடைய அறிவு, புத்தி, சம்பாத்தியம், நான் சம்பாதித்தது, நான் கட்டினது என்றெல்லாம் நமக்குரியதன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அல்லது நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அல்லது தேவனை தவிர, தேவனை விட மற்றவர்களின் இடத்திலே மற்ற யார் மேல் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறோம்? அது யாராயிருந்தாலும் அது நிச்சயமாக ஏதோ ஒரு நாள் நம்மை ஏமாற்றிவிடும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் தன்னுடைய குமாரன் மரண அவஸ்தைப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வந்து அவன் ஜெபிக்கிறான். என் குமாரன் சாகிறதுக்கு முன்பாக நீ வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பாருங்கள், நீர் போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று. அந்த வார்த்தையை நம்பி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை. வீட்டுக்கு போவதற்கு முன்பாக வேலைக்காரர்கள் வந்து சொல்லுகிறார்கள், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். உங்கள் வியாதி சுகமடைய போகிறது. உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க போகிறார்கள். உங்கள் கையின் பிரயாச வியாபாரம் எல்லாம் செழிப்பாய் மாறப்போகிறது. உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கை, உங்களுடைய பலன் அடைய போகிறது. நீங்கள் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பதில் வரப்போகிறது. கேட்ட ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை செழிக்க பண்ணுவார். இழந்த நன்மைகளை திரும்ப கொடுப்பார். நீங்கள் கர்த்தர் கொடுத்த வாக்கு மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்களா? நீங்கள் என்னென்ன காரியத்தெல்லாம் இதுவரைக்கும் ஜெபித்தீர்களோ அதெல்லாம் கர்த்தர் நிச்சயம் செய்வார் என்று நம்பிக்கையா இருக்கிறீர்களா? ஆபிரகாமை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை கடைசி வரை நம்பிக்கையோடு பிடித்து, அவன் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள், நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத நிலையிலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தானாம். அற்புதம் பெற்றுக்கொண்டார். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, மனுஷனை பார்க்காதீங்க, தடையை பார்க்காதீங்க, விரோதத்தை பார்க்காதீங்க. நடக்காது, முடியாது, வராது, கிடைக்காது, சாத்தியமில்லை, இதெல்லாம் எல்லாமே முடிந்தது, இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளும் மனுஷர் மூலமாகவும் சத்துருவின் மூலமாகவும் கடந்து வந்த சூழ்நிலையா இருந்தாலும், வார்த்தைகளா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையின் மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? விசுவாசத்தை, நம்பிக்கை கர்த்தர் மேல் வையுங்கள். உங்கள் குடும்பம் இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படும். பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் வைத்து இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உண்மையில நம்பிக்கை இல்லாத ஆண்டவரே, உண்மையில் நம்பிக்கை வைக்க முடியாமல் கடினமாய் பாவத்திலும் போராட்டத்திலும் முரட்டாட்டத்திலும் ஆண்டவரை நம்பிக்கற்ற சூழ்நிலையிலும் ஆண்டவரை தூரமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் மன்னித்து இப்பொழுது உன் பேரில் நம்பிக்கை வைக்க கிருபை செய்வீராகப்பா. இதுவரைக்கும் எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்திருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், எவ்வளவோ சூழ்நிலைகளை ஆண்டவரை பார்த்து மனமுடைந்திருக்கலாம். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத நிலைமையில மனம் உடைந்திருக்கலாம், மனம் கலங்கியிருக்கலாம். வியாதி சுகமாகாது, எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் விடுதலை கிடைக்காது என்ற ஆண்டவரே ஒரு அவிசுவாசம், நம்பிக்கற்ற சூழ்நிலை காணப்படலாம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையின் மேல் விசுவாசமும் நம்பிக்கை வைக்கட்டும். இன்றைய தினம் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். இப்பொழுது காரியங்கள் கைகூடி வரட்டும். இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதோடு ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது
ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் பிழைத்திருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பம் விடுதலையாகட்டும். இப்பொழுது ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்குள்ளாய், வேலைஸ்தலங்களுக்குள்ளாய், இவர்கள் வாழ்க்கைக்குள்ளாய், பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ளாய், இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாய் விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் திட்டங்களும் முறிந்து போவதாக. வியாதி படுக்கை மாறுவதாக. இவர்களால் முடியாதது பேரில் நம்பிக்கையாய் இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முடிய பண்ணுவீராக. இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாய் விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பீராக. பிசாசின் திட்டங்கள் உடைக்கப்படுவதாக. நான் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இன்றைய தினம் நம்பிக்கை பேரில் வைக்க ஒப்பு கொடுக்கட்டும். எல்லா பாவத்தை மன்னிக்கிற தேவன், சாபத்திலிருந்து விடுவிக்கிற தேவன், வியாதியிலிருந்து சுகமாக்குற தேவன், சுகமாய் வாழ வைக்கிறவர் ஆண்டவரை நீர் மாத்திரம் என்ற நம்பிக்கையாய் ஒவ்வொரு வாழ்க்கையும் ரட்சிப்பில் நடத்தும்படி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையாய் உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. இன்றைய தினத்திலிருந்து நம்பிக்கை கர்த்தர் மேல் வையுங்கள். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.